ஓம் சாமியே சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு பணிவான சின்ன இந்த மழை, புயல், பனி, காற்று 2 வேளையும் நம்ம நீராடுறோம். அதனால் நிறைய பேர் சளி, இருமல், தொண்டை கரகரப்பு அப்படி நிறையா இருக்கும். அதனால் மருந்தே உணவு. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறது தான் சுக்கு, மஞ்சள், மிளகு, இதுபோல் கஷாயங்கள் குடிங்க. அது இல்லாமல் பூங்கற்பூரம், விபூதியும் பூங்கற்பூமும் நல்லா இது பண்ணி பட்டை நல்லா அப்படி அடிங்க. கழுத்தில் ஃபுல்லாக நல்லா அடிங்க. அந்த விபூதியும் கற்பூரம் என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஈரத்தை பூரா தொண்டையில் இருக்கிற ஈரப்பதை, நெத்தியில் இருக்கிற ஈரப்பதை எல்லாமே வலிச்சிடும். அதனால் திருநீறு சும்மா லைட்டாக வைக்கிறதுக்கு ஐயப்ப பக்தர்கள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப ஃபேஷனாக நினைப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம என்னத்துக்கு விரதம் இருந்து ஐயப்பனை போய் பார்க்குறோம், என்ன அது ஐயன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஐயப்பன் தாய், தன் தாயும் தந்தையும் முதல் தெய்வம். தாய்க்கு ஐயனுக்கும் பெரிய ஒரு நட்பு, விலை போகாத ஒரு தாயோட பாசம். அப்படி நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் ஐயாவும் 3 பொண்ணு பிறந்தது எங்கள் வீட்டில். 4ஆவதாக எங்கள் ஐயா சபரிமலைக்கு போயிட்டு நான் பிள்ளையா எங்கள் ஐயாவுக்கு பிறந்தேன். என்னோடய பேர் மணிகண்டன் என்று எங்கள் ஐயா பேர் வச்சுருக்காரு. சீரம் சிறப்பமாக, நோய் நொடி இல்லாமல், நோயற்ற வாழமும் குறையற்ற செல்வமும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் அந்த சபரிகிரிநாதன் என்றும் எந்த ஒரு குறை இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், கைகால் நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கொடுத்தா அதுவே கடைசி வரை நல்லது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க தன் தாய் இருந்தால் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தாய் ஐயன்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க பிள்ளைக்கோ இல்லை மகளுக்கோ யாருக்கும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு ஐயப்பன் பக்தர்கள்லாம் விரதத்தை கடுமையாக கடைபிடித்து ஐயனை 20 மணி நேரமும் எந்த நேரம் மனதில் ஐயனை நினைத்து எந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் நீக்கி வாழ்வில் சௌபாக்கியத்தையே கொடுப்பார். ஓம் சாமியே சரணமையப்பா.